எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் நம்மளால் மாதம் ஒரு 1,00,000 கிட்ட சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, டிகிரி ஹோல்டராக இருந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கம்ப்ளீட் பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். நான் கோர்ஸஸோட ஃபீஸை சொல்கிறேன், நீங்கள் எங்கேருந்து வேணால் கற்றுக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து டெய்லியும் ஷேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு போகிறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க, என்ன சிலபஸ் வைஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோஸ் கொடுப்போம். ஸோ டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை கற்றுக்கலாம். ரைட், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா TamilOVM.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இகாமர்ஸ் வெப்சைட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக அவங்களுக்கான பில்லிங் சாஃப்ட்வேர், ஓகேங்களா, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், ஃபுல்லாகவே அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ப்ளஸ் அடிஷ்னலாக இன்டிகிரேட்டட் டு இகாமர்ஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம இங்கே ஹோஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம். ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன்னா என்ன அப்படின்னு அடிப்படையாகவே சில விஷயங்கள் தெரியலனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஹோஸ்டிங் அப்படின்றது ஹாஸ்டிங் சொல்லுவாங்க, ஹோஸ்டிங் சம்திங், ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு தெருவில் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தெருவுக்கு பேர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த தெருவில் ஒரு எந்த ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு இடம் இருக்கோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நீங்கள் வீடு கட்ட முடியும். அது மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கான அந்த இடம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங் சொல்லுவாங்க. டொமைன்றது அந்த தெருவோட பேர், ஹோஸ்டிங்கிறது நீங்கள் வாங்கியிருக்க இடத்தோட பேர். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா விஷயங்களை கட்ட முடியும். அதே மாதிரி தான் இதில் வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா GoDaddyயில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச வெப்சைட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் வந்து TamilOVM.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேசிங்கெல்லாம் வெரி சிம்பிள் தான். நீங்கள் போய்ட்டு நேமை செலக்ட் பண்ணி போகிறீங்க, நெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்க, யூபிஐ பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க, ரைட். இப்போ ஹோஸ்டிங்கை பொறுத்தவரை என்ன மாதிரி காஸ்டஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய லிங்க்கு. இதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ரேட் ஸ்லாஷ் ஆகிடும். ஆக மொத்தம் ஒரு ப்ரீமியம் இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோஸ்டிங்கரில் போய்ட்டு நார்மலாக ஒரு பிளான் வந்து சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். Hostinger.in போய்ட்டு ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் தேவைப்படுது. அந்த வெப்சைட் வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிளான் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா 149 பர் மந்த். இதுதான் பெஸ்ட்டு பிளானும் கூட, ஓகேங்களா. மோஸ்ட் பாப்புலர், ஓகேங்களா, மோஸ்ட் பாப்புலர் சூஸ் பிளான் அப்படின்னு இருக்குது. இதுதான் நான் மேக்ஸிமம் எங்கள் கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா 25 GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். 25 வெப்சைட்டுக்கிட்ட நம்ம ஹோஸ்ட் பண்ண முடியும் இதில், ஓகேங்களா. 1 ஃப்ரீ டொமைன் கொடுக்குறாங்க 1 இயருக்கு. அந்த டொமைனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லைனா நீங்கள் ப்ரீமியமாகவே டொமைன் வேணும்னா நீங்கள் GoDaddyயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சூஸ் பிளான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா என்னுடைய அந்த 30 days இந்த ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ வந்து 5760 ப்ளஸ் கண்டினியூ கொடுக்கும்போது ஜிஎஸ்டி ஆட் ஆகி 6000 சில்லரை கிட்ட வந்துடும், ஓகேங்களா. மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்ணுறது வந்து 4 years பிளான் வந்து சூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த லிங்க்னால் இந்த ரெஃபரலுடைய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணதுனால தான் இந்த ரேட்டு உங்களுக்கு வந்திருக்குது. இதே நீங்கள் ஆர்டினரியாக இப்போ நான் இந்த குக்கீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு இது கூட ஆட் ஆகிருக்கும். எந்த ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் உங்களுக்கு அப்ளை ஆகாது, ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அப்ளை ப்ளஸ் சேவிங் டோட்டல் பார்த்திங்கன்னா தெரியும். 23,030 போட்டிருக்கிறாங்க. மந்தோடைய ஸ்லாஷும் உங்களுக்கு ஆயிடுச்சு 119.20, அதாவது வித்தவுட் ஜிஎஸ்டி. இப்போ நான் கண்டினியூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா லாகின் பண்ண சொல்லும் உங்கள் இமெயில் ஐடி. ஸோ எந்த இமெயில் ஐடியில் நீங்கள் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஜஸ்ட்டு இமெயில் கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் வந்து 20% உங்களுக்கு கிடச்சிடும், ரைட். இப்போ நான் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு
இ-காமர்ஸ் ப்ளஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் சேர்த்து இப்போ நான் இப்போது ஸ்கிரிப்டை லோட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் மை அக்கௌண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி என்னுடைய ஜிமெயிலை லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஜிமெயில் லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், டேஷ்போர்டுக்கு நம்மளை கொண்டுட்டு போயிடும். ஸோ டேஷ்போர்டுக்கு போனதுக்கு பிறகு இங்கே வெப்சைட்ஸ்னு இருக்கும். அதாவது நம்ம எவ்வளோ வெப்சைட் பண்ணாலும் நம்மளுடைய ஹோஸ்டிங்லேருந்து பண்ணுறதுனால நம்ம வெப்சைட்ஸ்னு கிளிக் பண்ணும்போது ஒரு 20-30 வெப்சைட்னா கூட நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. இது என்னுடைய வெப்சைட் தான் இது. ஓகேங்களா? ஸோ jdgo.in இது வந்து எனக்காக நான் பண்ண ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டு. ஓகேங்களா? இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணது. ஓகேங்களா? இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணது, தீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஓகேவா? அதாவது தீம்ஸ் மீன்ஸ் இந்த டிசைன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே நானே டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணது. ஓகேங்களா? இதை தான் நான் இப்போ கோர்ஸாகவே நான் வந்து பில்டு பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட், லேண்டிங் பேஜ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டினரி பேஜ் வெப்சைட், கண்டென்ட் ரிலேட்டட் வெப்சைட் வேணுனாலும் நம்ம இந்த கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போது நம்ம ஒரு என்டையர் ஸ்கிரிப்டையே லோட் பண்ண போகிறோம். அதாவது எந்த ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் க்ளவுடில் நம்ம பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறது மூலிமா இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து 50-50 மார்ஜின்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதோ இருக்குது, tamilOVM.in. இப்போ இந்த tamilOVM.in நான் இப்போ இங்கே பேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து ஹோஸ்டிங்கரையும் கோடாடியும் நான் கனெக்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே ப்ராசஸ் பண்ணல. இதுதான் வந்து tamilOVM.in-உடைய ஆப்ஷனு. பட் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ரைட். ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டு போயிடுங்க. ஓகே, டேஷ்போர்டில் 2 விஷயம், ஃபைல் மேனேஜர் அண்ட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அப்படின்றதுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பேடில் நம்ம என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோமோ டேட்டாபேஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லோட் பண்ண போகிறேன். ஆஃப் போஸ் அப்படின்ற ஒரு நேமில் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் பேஸ்ட், இந்த இடத்துல ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ இதையே வந்து திருப்பியும் நம்ம வந்து காப்பி பண்ணி கீழே இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நான் இங்கேயுமே வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இப்படி வந்து செக்யூர் பாஸ்வேர்டு இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து லோக்கல் ஹோஸ்டிங் நேமு, இது யூசர் நேமு, இது பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். டேட்டாபேஸ் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, கீழே டவுன் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த டேட்டாபேஸ் காமிக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பர்மிஷன், எல்லா பர்மிஷன் கொடுத்துருக்கோமா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம இங்கே அப்டேட்டுன்னு கொடுக்க தேவையில்ல. ஸோ எல்லாமே இருக்குன்றதுனால நான் அது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து PHP அட்மின் போனீங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்ம எப்படி லோக்கல் ஹோஸ்டிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? முடிஞ்சது. இப்போது நம்ம ஸ்கிரிப்டை லோட் பண்ணலாம். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் அந்த ஸ்கிரிப்டை வச்சுருக்கேன். இதில் இந்த சோர்ஸ் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் WinRAR யூஸ் பண்ணிங்கன்னா ஆட் டு அர்ச்சிவ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இல்லை Win7zipன்ற அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒன்று தான், அதனுடைய ப்ராசஸ் ஒன்று தான். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜிப்புன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஜிப்புன்னு கொடுக்கணும். ஜிப்புன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு இது கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப் ஃபைல் வந்து கிடச்சிடும். இப்போ நம்ம வெப்சைட்டில் லோட் பண்ணும்போது இந்த ஜிப் ஃபைலை தான் லோட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். இது ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த ஒரு செக்ஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேக் கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஃபைல் மேனேஜர்ன்றது என்னென்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா பேஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா பேஸில் இந்த ஸ்கிரிப்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபைல் மேனேஜர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஃபைல் மேனேஜரில் நம்ம எந்த இடத்துல வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. நம்ம ஸ்கிரிப்ட் லோட் பண்ண வேண்டியது இந்த public.html அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ரன் ஆகும். இப்போ நம்ம லோட் பண்ணுறத பாருங்கள். இங்கே அப்லோட் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர், ஃபைல் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைலை சூஸ் பண்ணி டெஸ்க்டாப்பில் நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து இதை வச்சுருக்கோம். source code.zip அப்படின்னு கொடுத்துறோம். எவ்வளோ வேகமாக அப்லோட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இது வந்துடுது. ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு நேம் கேட்குது. நான் சும்மா டம்மியாக ஹாப் போஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு கொடுத்துட்றேன். ஓகே, அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டரை வச்சிருது. இதுக்கப்புறம் இந்த சோர்ஸ் கோட் நம்மளுக்கு தேவையில்லை, அதை அப்போ நம்ம டெலீட் பண்ணிடுறோம். இப்போ இந்த சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இருக்கிற ஃபைலை மெயினுக்கு மூவ் பண்ணணும். அதாவது ஆப்போஸ் சோர்ஸ் கோடு அது உள்ளே இருக்கிறத இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல மூவ் ஃபைல்னு இருக்கும். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல மெயினில் வந்துடுச்சு. இப்போ நான் மூவ் கொடுத்துட்றேன். மூவ் கொடுத்தோடனே மெயின் லொக்கேஷன் வந்துடுச்சு. அப்போ இந்த ஃபோல்டர் நம்மளுக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த வெப்சைட் ஏற்கனவே இருக்கிற வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்டுக்கான அந்த பேஜஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு எரர் வருது. ஓகேங்களா? அதாவது வேரியபிள் டிசபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் வேரியபிள் டிசபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வருது. இந்த எரரை நம்ம வந்து இப்போ கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கிளியர் பண்ணிங்கன்னா தான் இந்த எரர் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ண முடியும், இல்லைனா மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எரரை வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த எல்லா எரருக்குமே ஹோஸ்டிங்கரில் ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எதாவது எரர் வருது, இந்த டிக் இல்லாமல் எதெல்லாம் இன்ட்டு மார்க் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ்டிங்கரில் அவங்க டிப்ஸு கொடுத்துருக்காங்க, எதில் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிசபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், இந்த கம்மா போட்டிருக்கிற இது வரைக்கும், அதாவது MySQLன்றதை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் அதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தேவையில்லாதது வந்து நம்ம அந்த கம்மா ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்டெப்பு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அண்ட் பர்ச்சேஸ் கோட். ஜென்யூன் ஸ்கிரிப்டும் இருக்குது, நல்டு ஸ்கிரிப்ட் இருக்குது. மேக்ஸிமம் நல்டு ஸ்கிரிப்ட் வந்து ப்ராப்ளம் வரும். நீங்கள் இப்போதைக்கு லோட் பண்ணி உள்ளே போயிடுவீங்க, ஆனால் பின்னாடி செக்யூரிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து ஜென்யூனான ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ வந்து இந்த பர்ச்சேஸ் கோடை நான் போட்டுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டான பர்ச்சேஸ் கோடு கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு வரும், வெரிஃபை யுவர் பர்ச்சேஸ்டு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். இது வந்து டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் டேட்டா பேஸ் நேம். ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் இது தான், யூசர் நேம், பாஸ்வேர்ட், database name, ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். சைட் வந்து தமிழ் ஓவியம். என்கிரிப்ட் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் இந்தமாரி ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வரும். இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. கஸ்டமர் அதுக்கப்புறம் அவங்களுடைய இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன், கோ டு லாகின் பேஜ். இதுதான் வந்து அவங்களுடைய வெப்சைட். ஓகேவா? ஸோ வெப்சைட்டில் மல்டிபிள் அவுட்லெட் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிபிள் லொக்கேஷனில் நீங்கள் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கஸ்டமைசேஷனாக என்னென்ன பண்ணுவோம், லோகோ மாற்றுவோம், ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, ட்ராக் நம்பர், இது எல்லாமே A to Z நம்ம சேஞ்ச் பண்ணி ஐட்டம் எல்லாம் லோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட் வெப்சைட்டாக உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் கொடுத்துட்டுனா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எடிட்டில் போய்ட்டு ஸோ அவுட்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணும்போது வேறு இருந்துச்சு. ஜஸ்ட் நான் எடிட்டில் போய் என்ன பண்ணேன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ துர்கா அப்பேரல்ஸ் அண்டு மொபைல் நம்பர் எல்லாமே ஆக்டிவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட நேம் மாறிடுச்சு. இதுமாரி மல்டிபிள் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, வெவ்வேறு லொக்கேஷனில் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே சாஃப்ட்வேர்லேயே அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக இதை முழுக்க கஸ்டமைசேஷன் பண்ணி ஐட்டம் ஆட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், புக்கிங், கொட்டேஷன், ட்ரான்ஸ்ஃபர், டேமேஜ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் A to Z நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும், அது கூடவே அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷனாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நானே வந்து ஓனாக ஹோஸ்டிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஹோஸ்டிங்கர் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடிஷ்னல் 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபைனலாக 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து லோட் பண்ண தான் போகிறேன். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.